Hello students, welcome to Rishi Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டம் தொடரும். ஸோ இது பொலிட்டிக்கல் நியூஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், வங்கதேச பொருட்கள் இந்திய வழியாக ஏற்றுமதி அனுமதியை ரத்து செய்தது மத்திய அரசு. ஸோ பங்களாதேஷ் சில ப்ராடக்ட்ஸை இந்தியா வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதற்கான பெர்மிஷனை தற்போது மத்திய அரசாங்கம் ரத்து பண்ணியிருக்காங்க. ஜவுளி, ஆயுத்த ஆடைகள், இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வழியாக நேபாள், பூட்டான், மியான்மர் இந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு ஒரு காம்படிஷனாக இருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்தியா இந்த பெர்மிஷனை ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ரீசன்ட்லி நடைபெற்ற பிம்ஸ்டெக் சமிட்டில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த சமிட் பார்த்திங்கன்னா தாய்லாந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பேங்காக்கில் இந்த சமிட் நடைபெற்றது. இதில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முடிவும் ஏற்படலை. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தற்போது இந்த பெர்மிஷன் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்போது பார்த்திங்கன்னா இந்திய வழியாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸை ஏற்றுமதி பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன், வட்டி விகிதம் 6% குறைப்பு, வீடு வாகன கடன் வட்டி மேலும் குறைய வாய்ப்பு. ஸோ ரிசர்வ் பேங்கோடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி ரெப்போ ரேட்டை 25 பேசிஸ் பாயிண்ட்டை குறைச்சிருக்காங்க. அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்க. தற்போது ரெப்போ ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6%. அண்ட் அதே மாதிரி இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி ரிப்போர்ட்டில் ஜிடிபி க்ரோத் ஃபோர்காஸ்ட்டை குறைச்சிருக்காங்க. 6.7%லேருந்து 6.5%ஆக குறைச்சிருக்காங்க. ஸோ தற்போது இந்த ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி 5.75%. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி 5.75%. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி 6.25%. தென் பேங்க் ரேட் 6.25%. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ரெப்போ ரேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெப்போ ரேட் குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி லோன் ரேட் எல்லாமே குறையும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியாவோட எக்கனாமி பூஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி அமெரிக்கா டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்தியாவோட டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங், டொமஸ்டிக் எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் 1.32 கோடியில் புதுப்பிக்கப்பட்ட தேவநேய பாவனர் அரங்கம். ஸோ தேவநேய பாவனர் அவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோவில் அருகே புத்தூர். இவருடைய சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க, சமைச்சர் புக்கில் கொடுத்துருக்காங்க. தென் உரகடத்தில் ₹1000 கோடி மடிக்கணினி உற்பத்தி மையம். ஸோ உரகதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உரகதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு உற்பத்தி மையமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ₹1000 கோடி மடிக்கணினி உற்பத்தி மையம். ஸோ இந்த ஒரு உற்பத்தி மையமாக கொண்டு வர போகிறாங்க. எந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ உரகடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட், பார்த்துக்கோங்க. தென் இதில் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை பொறுத்த வரைக்கும் பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 பிரகாரம் கொண்டு வராங்க. இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினேஷன் பண்ணலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அரட்டப்பட்டி இன் மதுரை, அரட்டப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். செகண்ட் ஒன் காசம்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இதை தமிழில் பல்லுயிர் பாரம்பரிய தலம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நாமினேஷன் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. தென் எடிட்டோரியல் பேஜ், இதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. புதிய தலைமை பெரிய சவால். ஸோ தற்போது பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோடைய தலைவர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. MA பேபி, பார்த்துக்கோங்க, MA பேபி. ஸோ இவர் கம்யூனிஸ்ட் கட்சியோட புதிய பொதுச் செயலர். அண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1964க்கு பிறகு 3 மாநிலங்களில் மட்டும்தான் ஓரளவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. கேரளம், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, இந்த 3 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மிகப்பெரிய அளவில் இருக்குது. தற்போது பார்த்திங்கன்னா லோக்சபா எலெக்ஷனில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தோற்றுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபெயிலாக இருக்காங்க. ஸோ தற்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி
அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த பார்ட்டி வந்து வளர வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்போசிஷனாக இருந்தாலும் சரி தான், சில கொள்கைகள் இம்பார்ட்டண்ட்டாக மக்களுக்காக கொண்டு வரதுக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய ஒரு கை ஓங்குதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், மருத்துவ கலையில் ஹோமியோபதி. இன்னைக்கு April 10 உலக ஹோமியோபதி தினம், வேர்ல்டு ஹோமியோபதி டே. ஸோ இதற்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ரிசர்ச். எஜுகேஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ரிசர்ச். அத்தியாபன், அனுசந்தான். ஸோ இது வந்து தீம். 6 லட்சம் மாணவர்களை தொழில் முனைவோராக்க நிமிர்ந்த நெல் திட்டம். ஸோ இந்த நிமிர்ந்த நெல் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இன்னொரு நேம் நீட்ஸ். இதோடைய ஃபுல் ஃபார்ம் நியூ ஆண்டர்ப்ரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து ஆல்ரெடியே தமிழக அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்கீம் பிரகாரம் புதிய ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கொடுப்பாங்க தமிழக அரசாங்கம். தென் நெக்ஸ்ட் ஒன், கலைஞர் கைவினை திட்டம் ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமை வந்து April 18 முதல்வர் தொடங்கி வைக்க போகிறாரு. ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் விஸ்வகர்மா திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசாங்கம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த திட்டம் பிரகாரம் வந்து இதோடைய ஏஜ் லிமிட், அதாவது எந்த வயதுக்கு பிறகு அவங்க விண்ணப்பிக்க முடியும் பார்த்திங்கன்னா 35 தான் வந்து ஏஜ் லிமிட்டாக சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 25 வகையான கைவினை தொழில்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். 25 வகையான கைவினை தொழில்கள். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 50,000 3 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. அண்ட் லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5% வட்டி மானியம், 5% வட்டி மானியமும் அண்ட் 25% மானியமும் இந்த ஸ்கீம் பிரகாரம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. தென் உபநிஷத்தை வந்து ஸ்லோவாக்கியா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ், மான்டி கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி வந்து மொனாக்கோவில் நடைபெற்றுட்டே இருக்குது. தென் செகண்ட் ஒன், உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி அர்ஜென்டினாவில் நடைபெற்றுட்டே இருக்குது. தென் லாஸ்ட் ஒன், ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி சீனாவில் நடைபெற்றுட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.